இன்றைக்கி வந்துட்டு நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்ப்பா. சரியா? ஸோ தேர்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ தேர்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி டேட்டா பேஸில் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, நம்மள்ட்ட ஆல்ரெடி யூசர்ஸ் டேபிள் இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், MySQL-குள்ளே லாகின் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ அதுக்குள்ளே லாகின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதுக்குள்ளே MySQL, அதுக்குள்ளே MySQL சர்வர் பின்னு. சரியா? இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கோ. காப்பி பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடு. சாரி, முன்னாடி வந்துட்டு சிடி ஸ்பேஸ்ன்னு கொடுத்துடணும். சரியா? ஸோ சிடி ஸ்பேஸ்ன்னு கொடுத்து என்ட்ரு தட்டிடு. இப்போது MySQL -u ஸ்பேஸ் ரூட் -p என்ட்ரு தட்டிடு. பாஸ்வேர்டு வந்துட்டு டைகர்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ உள்ளே போயிடுறோம். உள்ளே போயினதுக்கப்புறம் ஷோ டேட்டா பேசஸ். ஸோ சோஷியல் நெட்வொர்க்கிங்கிறதுக்குள்ளே தான் யூசர்ஸ்ன்ற டேபிள் ரெண்டாவதுல பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம். யூஸ் சோஷியல் _ நெட்வொர்க்கிங் அப்படின்னு போட்டு என்ட்ரு தட்டிடுறோம். போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே டேபிள்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஷோ டேபிள்ஸ். ஸோ இதுக்குள்ளே யூசர்ஸ்ன்ற டேபிள் இருக்குது. ஸோ இந்த டேபிளை நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்கிரைப் யூசர்ஸ் அப்படின்னு போடுறோம். ஸோ அந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் வந்துடும். இது வந்துட்டு நம்ம ரெண்டாவது எக்ஸசைஸில் பண்ணக்கூடிய டேபிள். இப்போ என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே ரோஸ் இருக்கான்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த டேபிளுக்குள்ளே வேல்யூஸ் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அதுக்காக இன்சர்ட் இன்டு யூசர்ஸ், அதாவது டேபிள் நேம் வேல்யூஸ்ன்னு போட்டுட்டு அதுக்குள்ளே 110 சரி ஓகே 110 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்துட்டு என்ன இருக்குது, யூசர் நேம் ஸ்ரீராம் அப்படின்னு போடுறோம். சரியா? நிமிஷம், ஸ்ரீராம் அப்படின்னு போடுறோம். அடுத்த வேல்யூ என்ன கொடுக்கணும், இமெயில் கொடுக்கணும். ஸோ இமெயில் வந்துட்டு ஜிமெயிலில் ஏதாவது ஒரு இமெயில் கொடுப்போமா, SRIRAM@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு இமெயிலுக்கு அடுத்தது அட்ரஸ், ஏதாவது ஒரு ஊர் பேர் கொடுத்துக்கோ. சரியா? ஸோ ஊர் பேர் வந்துட்டு CHENNAI. அடுத்தது வேறு என்ன இருக்குது, அட்ரஸ் கொடுத்துட்டோம். டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். சரியா? ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு YYMMDDன்ற ஃபார்மேட்டில் கொடுப்போம். 1990 அடுத்தது MM. ஸோ 10-03 சாரி 01 அப்படின்னு கொடுப்போம். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் முடிஞ்சதுக்கப்புறமா இஸ் ஆக்டிவ் அப்படின்றதுக்கு நீ என்ன பண்ணிக்கோ, சும்மா ஒரு 1 அப்படின்றத கொடுத்துக்கோ. கமா கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர்ட் ஆன் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்துரு. சரியா? 2008-02-25 ஸ்பேஸ் டைம் ஸ்டாம்ப் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டைம் ஸ்டாம்புக்கு வந்துட்டு 18/05/05 கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டணுன்னா என்ன ஆகும், ரோ ஒன்று இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி அடுத்தது என்ன பண்ணுறோம், அடுத்தது 111 அப்படின்ற ஒரு வேல்யூவை உள்ளே தள்ளுறோம். ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சில வேல்யூஸை மட்டும் மாற்றுறேன். ஏன்னா நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது இல்லையா? இதுக்கு வந்துட்டு விழுப்புரம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இயரையும் மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்போ தானே ஒன்றோட ஒன்று இதாகாது. ஸோ நம்ம ஃபெச் பண்ணி பார்க்குறப்போ அடுத்தது இன்னொரு வேல்யூ. இப்போ 111 அப்படின்றத திருப்பி கொடுக்க முடியாது, கொடுத்தா எரர் வரும். ஏன்னா மேலே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறப்போ பாரு, அந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறேன், ப்ரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்குறேன். சரியா? ஸோ அதனால் அது ஒர்க் ஆகாது. ஓகே. அடுத்தது வந்துட்டு மணப்பாறை அப்படின்னு கொடுப்போம். இந்த இடத்துல
2010ன்னு கொடுத்துருவோம். இதை என்ட்ரு தட்டிடுவோம். ஸோ அடுத்தது இன்னொன்று போவோம். ஸோ 112 கொடுக்க முடியாது, ஆல்ரெடி சொல்லிட்டேன். 113ன்னு வச்சுக்கோ, அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம மினிமம் ஒரு 6 ரோஸாவது ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு வரிசையாக நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். 4 ரோ ஆச்சு. அடுத்தது 5வது ரோ, இதை வந்துட்டு 12. ஓகே, ஸோ 113 கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்தது அடுத்த பர்டிகுலர் வேல்யூ கொடுக்குறோம். வேறு ஏதாவது ஒரு ஊர் பேர், திருச்சி போட்டுப்போம். இது 115. ஸோ இப்போ 2 4 6 ரூபா இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபெச் தி மோஸ்ட் ரீசன்ட் 5 ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அதுக்கு கொரி இப்போ எழுத போகிறோம். சரியா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த டேபிளுக்குள்ளே எல்லா வேல்யூஸும் இன்சர்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு சாரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போது ரீசண்டாக யார் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர்டான இருக்குல்ல, இதில் யார் தற்சமயம், அதாவது ரொம்ப பழசு இல்லாமல் கடைசி 5 பேர், அதாவது யார் இப்போதைக்கு யார் ஜாயின் பண்ணா அப்படின்னு பார்த்தா, அதுக்கு என்ன கொரினா கண்டிப்பாக டேபிளை செக் பண்ணும். ஸோ அதனால் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் ஆர்டர் பை அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டர் பை அப்படின்னு போட்டு ரெஜிஸ்டர்டு தானே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக பார்த்துக்கோ, இல்லை தப்பு வர வாய்ப்பு இருக்குது. ரெஜிஸ்டர்ட் ஆன் டிஇஎஸ்சி, லிமிட் எவ்வளோ? 5 பேர் மட்டும் எனக்கு வேணும். ஸோ 5 போடுறேன். அப்போ பாரு, 115 எப்போ? 2013. 114 12 11 10 9 8 பழைய ஆளாயிட்டாங்க. சரியா? ஸோ அப்போது 13 12 11 10 9. இப்போ 2013க்கு அப்புறம் 14 ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா 2009 இதில் காட்டாது. சரியா? ஸோ இது வந்துட்டு என்னது, கரெக்டாக 5 பேர் யாரோ அவங்கள மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கிறோம், ரெஜிஸ்டர் பண்ணவங்கள மட்டும் நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம். அடுத்தது என்னன்னா, யார் யாரெல்லாம் வந்துட்டு 21 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்றத நான் இந்த டேபிள்ல இருந்து பார்க்கணும்னு வச்சுக்கேன். அதுக்கு டேட் ஆஃப் பர்த்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ். ஏன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்னா, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய எல்லா ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு வேர் கண்டிஷன் எழுதுறேன். என்னென்னு எழுதுறேன்? டிஓபி. அதானே நம்ம இந்த பர்டிகுலர் காலம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் அதானே. ஸோ அதை வச்சு தானே இப்போ கரண்ட் டேட்டே வச்சு தானே நம்மளால சொல்ல முடியும் அவருக்கு 21 வயசு ஆகுதா இல்லையான்னு. டிஓபி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டேட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். டேட் அண்டர் ஸ்கோர் சப்பு CURRENT, கரண்ட் அண்டர் ஸ்கோர் டேட். கரண்ட் டேட் வந்துட்டு சிஸ்டத்துல இருந்து எடுத்துக்கும். சரியா? கமா இன்டர்வல் எத்தனை வருஷம்? 21 வருஷம். சரியா? ஸோ இப்போ செக் பண்ணுறோம் என்னென்ன கொடுக்குதுன்னு பாரு. ஸோ இப்போது யார் யாருக்கெல்லாம் 21 வயசுக்கு மேலே இருக்கோ அதை கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தா 95லேருந்து நம்ம 90லேருந்து 95 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 95லேருந்து 2005 2015. ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு 21 வயசுக்கு மேலே இருக்குது. சரியா? ஸோ அதனால என்ன பண்ணிருச்சு, எல்லா வேல்யூவும் காட்டிடுச்சு. நீயே கால்குலேட் பண்ணு. 95 2005 2015. ஸோ இப்போ 20 வயசு ஆயிடுச்சு. 2020ல் 25 வயசு. ஸோ அதனால 90லாம் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ 95 வந்துட்டு 25 வயசா. ஸோ அதனால இதை காட்டிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா, யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இமெயிலில், அதாவது இந்த இமெயில் ஃபீல்டு இருக்குல்ல, யார் யாருக்கெல்லாம் ஜிமெயில் இருக்கு அப்படின்றத தேடணும். ஸோ அதுக்கு என்ன query அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிள்ல இருந்து? யூசர்ஸ்ன்ற டேபிள்ல இருந்து
வேர் இமெயில், ஏன்னா நம்மளோட ஃபீல்டு நேம் என்ன இருக்கு, காலம் நேம் என்ன இருக்கு, இமெயில், லைக் ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள என்ன கொடுக்குற, பின்னாடி எது சேமா இருக்கும், வைல்ட் கார்ட் கேரக்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பர்சன்டேஜ் gmail.com அப்படின்னு போட்டோம்னா ஃப்ரண்ட்டில் இந்த பர்சன்ட்டுக்கு முன்னாடி என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் பர்சன்ட்டுக்கு அப்புறம் gmail.com அப்படின்றது முடியணும்னு அர்த்தம். செமிகோலன் ஒன்று கொடுத்தோம்னா இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. காரணம் என்ன, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ எல்லாமே ஜிமெயில் யூசர்ஸாக தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். நீ வேணா என்ன பண்ணுன்னா அந்த ஜிமெயிலுக்கு பதில் யாஹூ கொடுத்துப்பார், அது வரலையா அப்படின்றத செக் பண்ணிப்பார். சரியா. ஸோ அடுத்தது யார் யாரெல்லாம் வந்துட்டு போன மாசத்துல ஜாயின் பண்ணாங்க, இப்போ இதுல எத்தனை கவுண்ட்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். இப்போ இது எத்தனைன்றது நமக்கு ரோ வைஸ் காட்டியிருக்கு, அதுல 5 பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு நம்பர் சொல்லணும் அப்படின்னா செலக்ட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்றத யூஸ் பண்ணி ஃப்ரம் எந்த டேபிளில், யூசர்ஸ்ன்ற டேபிளில் வேர் எப்படி இருக்கணும், இமெயில் வந்துட்டு லைக் சிங்கிள் கோட்டு கொடுக்கல பர்சன்டேஜ் gmail.com அப்படின்னு கொடுத்தோம்னா எத்தனை நம்பர்ஸ் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கும். ஸோ அப்போ 6 பேர், எத்தனை 1 2 3 4 5 6 6 பேர் என்ன இருக்கு, gmail.comனு கடைசியில் அவங்களோட இமெயில் அட்ரஸ் முடியுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ அடுத்தது என்னன்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு போன மாசம் ரெஜிஸ்டர் ஆனவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்து சொல்லணும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் last underscore logged underscore on ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று பார்த்துருவோம்ப்பா, அதுக்கப்புறம் இன்னும் 2 3 வந்துட்டு மற்ற செட்டாக பார்ப்போம். சரியா. ஸோ செலக்ட் என்ன பண்ண போகிறோம்னா யார் யாரெல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க அட்ரஸில் சென்னையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு டேட்டா பேஸில் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கேன். அதுக்கு என்ன குறினா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு சென்னை. நீ திண்டிவனம் இதில் போட்டிருக்கிறது எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டோம்னா யார் காட்டுது பாரு, கரெக்டாக 110 ஸ்ரீராம், இவரோட அட்ரஸ் சென்னை எடுத்திருக்கோமா, இங்கேயும் சென்னை இருக்கு. வேற யாராவது சென்னை இருக்காங்களா, இல்லை. ஸோ கரெக்டாக அதை மட்டும் காட்டிடுச்சு. சரியா. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு 2 பர்டிகுலர் காலத்தை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ காலத்தை என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா லாஸ்ட் லாக்டான், அதாவது அந்த அக்கௌண்ட்டுக்காரங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க, அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்போ இந்த பர்டிகுலர் இதில் லாகின் பண்ணியிருக்கிறாங்க, எதுவாக வேணா இருக்கலாம். சரியா. ஸோ எப்போ லாகின் பண்ணாங்கன்ற இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ யூசர்ஸ்ன்ற டேபிளில் நம்மள்ட்ட லாஸ்ட் லாக்டான் அப்படின்றது கிடையாது, அப்புறம் ஜெண்டர் டீட்டெயில்ஸும் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம காலம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் என்ன, யூசர்ஸ், ஆட் என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம், டேட்டா டைப் ஒன்று கொடுக்கணும் இல்லையா. ஸோ டேட்டா டைப் வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துப்போம். டைம் ஸ்டாம்ப் ஓகே கொடுத்துட்டு கம்மா ரெண்டத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி பார்ப்போம். கம்மா இன்னொன்று என்ன பண்ணோம், ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டு வேர்கேர் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு தட்டோம். எரர் காட்டுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று ஆட் பண்ணுவோம். சரியா. ஆட் லாஸ்ட் லாக்டான் டைம் ஸ்டாம்ப். ஸோ இப்போ என்ன ஆகிடும், ஒரு பர்டிகுலர் ரோ வந்து காலம் வந்துட்டு கடைசியில் ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிவிடுவோம். செக் பண்ணுறதுக்கு DSCRIBE டிஸ்கிரைப் அந்த பர்டிகுலர் டேபிள் நேம் செக் பண்ணுவோமா. ஸோ லாஸ்ட் லாக்டான் ஆயிடுச்சா. அடுத்தது ஜெண்டர்னு ஒன்று ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ ஆல்டர் டேபிள், என்ன டேபிள் நேமு, யூசர்ஸ், ஆட் என்ன பர்டிகுலர் காலம் ஆட் பண்ண சொன்னேன், ஜெண்டர், அதை வேர்கேர் டேட்டா டைப்பில் போடுறோம். ஒரு 10 சைஸ் கொடுத்துப்போம், என்ட்ரு தட்டுறோம். ஒரு நிமிஷம் தப்பாக அடிச்சிட்டேன் பார், VARDன்னு அடிச்சிட்டேன், அதனால தான் தப்புன்னு சொல்லுது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், உள்ளே என்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு 2 பர்டிகுலர் காலத்தை ஆட் பண்ணிட்டோம்.
ஸோ இப்போ இதில் டிஸ்கிரைப் யூசர்ஸ் போகிறோம். ஓகே, ஆட் ஆகிடுச்சா? ரைட், ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு போடுவோம். யூசர்ஸ் போட்டு செமிகாலன் கொடுத்தோம்னா இப்போ என்ன சேர்ந்துருக்கு, இந்த பர்டிகுலர் இதில் என்ன உள்ள போக மாட்டேங்குது. ஸோ இப்போ போகணும்னு நினைக்கிறேன். இதோ பார், லாஸ்ட் லாக்டான் ஜெண்டர், ஜெண்டரில் எல்லாமே நல்லுன்னு வேல்யூஸ் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, உனக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் கடைசி மாதம் ரெஜிஸ்டர்ட் லாஸ்ட் மந்த் அப்படின்ற வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு இன்னொன்று என்ன கேட்டிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் ஜெண்டரை மென்ஷன் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் குறியை பார்ப்போம். யார் யாரெல்லாம் ஜெண்டர் மென்ஷன் பண்ணலைன்றதுக்கு குறியை பார்ப்போம். சரியா? ஸோ செலக்ட், யாராவது இருக்காங்களா? இல்லை. அதனால செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ஜெண்டர், என்ன காலம்? ஜெண்டர். வேற பக்கத்தில் காலம் நேம் தானே கொடுக்கணும், நல் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணேன்னா யார் யாரெல்லாம் நல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை எல்லாருமே நல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதனால எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணி காட்டிடுச்சு. சரியா? இதுல இப்போ இத்தனை பேர்னு சொல்லியிருக்கு. நம்ம கவுண்ட்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை நம்ம இதுல யூஸ் பண்ணணும். எப்படி? கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்றீங்கன்னா யூஸ் பண்றீங்க. எதுல? இதுல யூஸ் பண்றீங்க. அதை நீ பண்ணணும். புரியுதா? அதுக்கு நம்ம இப்போ குறி எழுதுவோம். செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் மைனஸ் கவுண்ட் ஆஃப் எது? ஜெண்டர். அதுல இருந்து தானே கழிக்கணும், ஜெண்டர் ஃப்ரம் யூசர்ஸ். இது எத்தனை பேர் நல் வேல்யூ வச்சிருக்கிறாங்கன்றதை காட்டும். அப்போ நம்மள்ட்ட எத்தனை வேல்யூ இருக்குன்றதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, எத்தனை பேர் நல் வேல்யூஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6 அப்படின்றத காட்டும். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ இதில் இன்னொரு விஷயம்ப்பா, ஏன் வந்துட்டு இந்த இடத்துல கவுண்ட் ஸ்டார் மைனஸ் கவுண்ட் ஆஃப் ஜெண்டர் கொடுத்தோன்னா நல்லா யோசிச்சு பாரு, சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்டார் போட்டோன்னா நல் வேல்யூஸ் உட்பட எல்லாத்தையும் சேர்த்துக்கும். மைனஸ் கவுண்ட் ஆஃப் ஜெண்டர்னு போட்டோம்னா யார் யாரெல்லாம் ஜெண்டரில் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்துக்கும். ஸோ இதனால் மொத்தத்திலேருந்து ஜெண்டர் கொடுத்தவங்களோட வேல்யூஸை ஃப்ரம் யூசர்ஸ்ன்ற டேபிள்லேருந்து எடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு 6 நீங்கள் கொடுத்துருக்கு. சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்மள்ட்ட லாஸ்ட் லாக்டவுன் அப்படின்ற வேலை பாக்கி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு query எழுதி என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறதில்ல, அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் நம்ம query எழுத போகிறோம். இன்சர்ட் இன்டு யூசர்ஸ். ஓகே, வேல்யூஸ்ன்னு போட வேண்டாம், லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாக், அதே தான். ஸோ லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம், சிங்கிள் கேரக்டரில் கொடுத்துப்போம். ஓகேவா? சிங்கிள் கேரக்டரில் கொடுத்துட்டு என்ன வேல்யூ கொடுக்கணும், டைம் ஸ்டாம்புன்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் 2009 சும்மா ரேண்டமாக போடுறோம். லாஸ்ட் லாக்டவுன் தானே, 02-24 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டைமிங் 19:15:19 அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து என்ட்ரு பண்ணுறோம். எரர் சொல்லுதே, ஒரே நிமிஷம் இருப்பா. ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அந்த ப்ராக்கெட் மட்டும் போடணும். சரியா? ஸோ இப்போ இன்சர்ட் இன்டூ லாஸ்ட் லாக்டவுன் வேல்யூஸு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இயர் கொடுத்துட்டோம், 2009 கொடுத்துட்டோமா? ஸோ இப்போ அடுத்தது 2010ன்னு ஒரு என்ட்ரி கொடுப்போம். மொத்தம் நம்ம வந்துட்டு 10 என்ட்ரி கொடுக்கணும்பா. சாரி 6 என்ட்ரி கொடுக்கணும். ஓகே, 2 கொடுத்துட்டோம், இன்னொன்று கொடுப்போமா, 3 கொடுப்போம். டேட் மாற்றுவோம், ஒரே டேட்டாக இருந்தால் கன்ஃபியூஷனாக இருக்கும். இயரை மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ 3 கொடுத்தாச்சு. அடுத்தது 4வது 5வது கொடுப்போம். நான் இயரை மாற்றிக்கிட்டே இருக்கேன், நீ எது வேணாலும் மாற்றிக்கலாம், டைமிங் தானே இது. ஸோ அதனால் மொத்தம் எத்தனை, 3 3 6 ரோ, எத்தனை ரோ இன்சர்ட் பண்ணியிருக்கோம், 1 2 3 4 5, இது 6வது ரோ இன்சர்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்துட்டு 0 9 கொடுத்துருவோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் என்ட்ரு ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ்ன்னு போட்டு உள்ளே செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, ஒரு சின்ன வேலை செஞ்சிடுச்சு. அதாவது என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ 116 117 118 119 120 121 அப்படின்ற பர்டிகுலர் ரோஸில் என்ன பண்ணிருச்சு, இந்த பர்டிகுலர் வேல்யூஸை என்ட்ரு ஆயிடுச்சு. சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த பர்டிகுலர் காலம் ஐடியில் போய் போடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். ஸோ பரவாயில்ல, இப்போ இதெல்லாம் அதனால என்ன பண்ணிருச்சு, நல் வேல்யூஸை எடுத்துக்கிச்சு. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு நிமிஷம் இருப்பா. ஸோ உங்களுக்கு கொடுத்த queryல என்ன சொல்லியிருக்கிறாங்க, இப்போ வந்துட்டு நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா, யார் யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த யூசர்லாம் வந்துட்டு போன மாதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம், எப்படி 116 117 வந்தது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அது வர்றதுக்கு காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிடுச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம யார் யாரெல்லாம் போன மாதம் ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வேல்யூஸ் எதுவும் இருக்காது, ஏன்னா வந்துட்டு நம்ம 2010 11 13 அப்படின்னு தானே போட்டிருக்கிறோம். ஸோ இருந்தாலும் செக் பண்ணிடுவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் லாஸ்ட் காலம் நேம் லாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆன். ஓகே, பிட்வீன் எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு மாதம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, டேட் அண்டர்ஸ்கோர் சப்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்னைக்கு கரண்ட் டேட் அதை சூஸ் பண்ணணும். ஓகே, கரண்ட் அண்டர்ஸ்கோர் டேட்டுன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ இன்டர்வல் கொடுக்கலாம், இன்டர்வல் ஒரு 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்டர்வல் 2 month கொடுத்துட்டு, ஒரு நிமிஷம், இன்டர்வல் பக்கத்தில் ஸ்பேஸ் அண்ட் டேட் அண்டர்ஸ்கோர் சப் current underscore date கமா இன்டர்வல் வந்துட்டு ஒரு மாதம். ஓகே, ஒரு மாதம் தானே வேணும், ஒரு நிமிஷம், 1 month கொடுத்து செமிகோலன் கொடுப்போம். ஓகேவா? ஸோ எம்டி செட்டுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா நம்ம போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் மைனஸ் பண்ணால் யாராவது இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சரியா? ஸோ இல்லை அப்படின்றது அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இன்னொன்று என்ன பாக்கி இருக்கு, கடைசி 15 நாளில் எவனாவது லாகின் பண்ணியிருக்கானா அப்படின்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் லாக்ட் அண்டர்ஸ்கோர் ஆன் greater than or equal to, சாரி ஆன் போட்டு greater than or equal to add date. சரிப்பா, இதை வந்துட்டு நம்ம அடுத்த இதில் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு எனக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. ஓகே, அடுத்த எக்ஸசைஸில் இதை ஒன்றத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.